Dear students, Political Parties, Chapter 6. In the last class, we saw what do you mean by political party, components of the political parties, functions of political parties, why political parties are necessary. Today, we are going to see the remaining chapters. The first, how many parties should we have? இப்போ எத்தனை பார்ட்டி நாட்டில் எல்லாம் இருக்குன்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம். மோர் தென் 750 பார்ட்டிஸ் ஆர் ரிஜிஸ்டர்ட் வித் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. 750க்கு மேலே கட்சி இருக்குது. ஆனால் எல்லாமே எஃபெக்டிவாக இருக்கா, எல்லாமே செயல்படுதாங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பட் ஒன்லி சம் பார்ட்டிஸ் ஆர் எஃபெக்டிவ்லி இன் த ரேஸ், வின் எலெக்ஷன் அண்ட் ஃபார்ம்ஸ் த கவர்மெண்ட். Now we are going to see how many major or effective parties are good for a democracy. நான் இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே டெமோக்ரஸின்னு என்னன்னு சொன்னேன். டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு என்னது? பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள்னு சொன்னேன். நவ் இன் சம் கண்ட்ரீஸ் the only one party is allowed to control and run the government. These are called one party system or single party. Single party ஒரு நாட்டில் ஒரே ஒரு கட்சி மட்டும் இருந்தால் அந்த இதுக்கு பேர் சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் இருக்குது. அதுக்கு சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம்னு பேர். அதே சைனாவில் வந்து ஒன்லி ஒன் பார்ட்டி இஸ் அலவுடு. எக்ஸாம்பிள் அடுத்தது சைனா ஒன்லி த கம்யூனிஸ்ட் பார்ட்டி இஸ் அலவுட் டு ரூல் இன் சைனா. அதான். பட் சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் இஸ் நாட் குட் ஃபார் டெமோக்ரஸி. ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் அப்போசன் பார்ட்டிஸு ஆல் அலவுடு. பட் ஒன் பார்ட்டி சிஸ்டம் என்ன? ஒரே ஒரு பார்ட்டி மட்டும் இருக்கிறது தான் ஒன் பார்ட்டி சிஸ்டம். தட் இஸ் இட் இஸ் நாட் எ குட் ஃபார் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட். இன் சம் கண்ட்ரீஸ் two main parties have a serious chance of winning majority of seats to form government. Such a party is called டூ பார்ட்டி சிஸ்டம். ஒரு நாட்டில் ரெண்டு கட்சி இருந்தால் அதுக்கு டூ பார்ட்டி சிஸ்டம்னு பேர். அது எந்த ஊர்லலாம் அந்த மாதிரி இருக்குன்னா, எந்த நாட்டில்னா யூஎஸ்ஏ அண்டு யுனைடெட் கிங்டம். யூஎஸ்ஏனா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காலையும் யுனைடெட் கிங்டத்துலேயும் என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க? டூ பார்ட்டி சிஸ்டம். சிங்கிள் பார்ட்டினா ஒரு நாட்டில் ஒரே ஒரு கட்சி இருந்தால் அதுக்கு சிங்கிள் பார்ட்டி. அதுக்கு எக்ஸாம்பிள் சைனா. பை பார்ட்டினா ரெண்டு கட்சி இருந்தால் அதுக்கு பை பார்ட்டி. அது எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ அண்டு யுனைடெட் கிங்டம். Are you able to understand? Next we are going to see about multi-party system. In India, we have a multi-party system. Many parties stand in election. If one party is not getting majority, two or more parties join and form the government is called coalition government. மல்டிபார்ட்டி இந்தியாவில் நிறைய கட்சி இருக்குது. அது நிறைய பேர் எலெக்ஷன் நிற்பாங்க. ஒரு கட்சி ஃபார்ம் பண்ணனா அதில் மெஜாரிட்டி சீட்டு வாங்கணும். மெஜாரிட்டி சீட்டு கிடைக்கலன்னா 2-3 கட்சிகள் சேர்ந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும். அதான் coalition government, கூட்டு ஆட்சின்னு அர்த்தம். புரியுதா? அதான். இன் இந்தியா இன் 2004 parliamentary election multi party system formed in government. Example Democrat Alliance, the United Progressive and Left Front joined and formed the government. If we compare single party system, bi-party system, multi-party system, which party is best? Means no system is ideal or good for all countries and all situation. எல்லா நேரத்துலேயும் எல்லா சிச்சுவேஷன்லும் இந்த எந்த பார்ட்டியுமே உத்தேசம் இல்லைன்னு சொல்லி நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஆனால் நெக்ஸ்ட் we are going to see about நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். நேஷனல் லெவலில் இந்தியா லெவலில் இருக்கிற கட்சி என்னன்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம். Every party in the country has to register with the election commission. இப்போ ஒரு பார்ட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டி எலெக்ஷன் நிற்கினா அதை முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். எலெக்ஷன் கமிஷன் தான் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறது. அவங்க அந்த எலெக்ஷன் கமிஷனில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். டூரிங் தி எலெக்ஷன் டைம் parties that get these privileges, some of the facilities are recognized by the election commission. இப்போ எலெக்ஷன் நிற்குதுன்னா நிறைய செலவாகும் எலெக்ஷன் நிற்கிறதுக்கு. அப்போ அதுக்கு யார்? எலெக்ஷன் கமிஷன் தான் அந்த பார்ட்டிஸுக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணும், ரூபா கொடுக்கும், அதாவது நிறைய செலவெல்லாம் பண்ணும். அதனால் இது முதல்ல எலெக்ஷன் கமிஷன் தான் எலெக்ஷன் நடத்துது. அதனால் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ரிஜிஸ்டர் பண்ணணும் எலெக்ஷன் கமிஷன்கிட்ட. நெக்ஸ்ட்டு வாட் யூ மீன் பை ரெகக்னைஸ்டு பார்ட்டி? ரெகக்னைஸ்னா இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லாம் எலெக்ஷன் கமிஷன்கிட்ட போய் ரிஜிஸ்டர் பண்ணது, அது ரெகக்னைஸ் பண்ணுதா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாட் யூ மீன் பை ரெகக்னைஸ்ட் பார்ட்டி? பார்ட்டி that secured at least 6% of the total votes in the election
to the legislative assembly of a state and win at least 2 seats in the recognized as a state party. இப்போ நம்ம வந்து எதை பார்க்க போகிறோம், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா சட்டசபை எலெக்ஷன். சட்டசபைனா நம்ம அந்தந்த ஸ்டேட்டில் நடக்கிற எலெக்ஷன் தான் சட்டசபை எலெக்ஷன். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற எலெக்ஷனுக்கு பேர் சட்டசபை எலெக்ஷன். அந்த ஹோல் இந்தியாவுக்கு நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா அதான் எம்பி எலெக்ஷன். சட்டசபை எலெக்ஷன்னா எம்எல்ஏ எலெக்ஷன், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. எம்பினா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அப்போ சட்டசபை எலெக்ஷனுக்கு ஒரு பார்ட்டி ரெகனைஸ் பண்ணணுன்னா அந்த எலெக்ஷனில் நிற்குதுல கட்சி, அந்த கட்சி அதை எலெக்ஷனில் 6% ஓட்டாவது வாங்கியிருக்கணும். 2 சீட்டாவது வின் பண்ணாதான் அது ரெகனைஸ் பார்ட்டியாக வந்து எலெக்ஷன் கமிஷன் ஒத்துக்கிடும், இல்லாட்டா அது ஒத்துக்கிடாது. நெக்ஸ்ட்டு 6% of vote in the Lok Sabha election win at least 4 seats in this recognized நேஷனல் பார்ட்டி. நேஷனல் பார்ட்டிக்கு 6% of vote அட்லீஸ்ட் 4 தொகுதியிலாவது வின் பண்ணாதான் அது வந்து என்ன பார்ட்டியாக இருக்கும், நேஷனல் பார்ட்டியாக இருக்கும். இல்லாட்டா எலெக்ஷன் கமிஷன் அது நேஷனல் பார்ட்டியாக ஒத்துக்கூடாது. தீஸ் ஆர் த 6 நேஷனல். நம்ம நாட்டில் எத்தனை 6 நேஷனல் ரெகனைஸ் பார்ட்டிஸ் இன் இந்தியா? I told 6 national political parties in India. Now we are going to see what are the 6 national political parties. First one, Indian National Congress, that is INC. அதான் இப்போ வந்து ஆப்போசிஷன் பார்ட்டியாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு பாரதிய ஜனதா பார்ட்டி. பாரதிய ஜனதா பார்ட்டி பிஜேபி, அதான் நம்ம இந்தியாவில் வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட், பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டி. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் CPIM. Fifth one, Communist Party of India CPI. Last one, sixth one, National Congress Party NCP. இதை பற்றி டீட்டெயிலாக we will see in the next class. Students, now take down the homework. Chapter 6, Political Parties. Read page number 75, 76, 77, 78 and 79 and take down the important points, and remaining part I will take in the next class. Thank you, students.